இதை பாருங்கள், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இல்லை அதனால சோம்பு சேர்த்துக்கிட்டேன், மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு, தேங்காய், திருவி தேங்காய் எடுத்துக்கலாம், என்கிட்ட தான் இருக்குது தேங்காய், இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, இது ஒன்றும் வதங்க தேவையில்லை, அதோடய இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரேடியாக. திருவின தேங்காய் அப்படின்னா அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டா போதும். இது முழுசாக இருக்குது தானே, இது குறுக்காக சேர்த்து போகாது. இது இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சட்னி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைச்சாச்சு, ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு தேவைன்னா சோம்பு போடாமல் சீரகம் சேர்த்துக்கோங்க, இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த அளவு தான் வேணும்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே.